ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேபி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, உடம்பு முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் ஆனாலே இந்த தொல்லையெல்லாம் வருது போல. ஒன்று கை வலிக்குது, இல்லை வயிற்று வலிக்குது. இந்த ரெண்டு தொல்லையும் என்னை வந்து ரொம்ப பாடா படுத்துது. இப்போ கால் வேற வலிக்குது இடையில, ஏன்னே தெரியல. இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுல. இந்த உடம்பு சரியில்லாததுனால பேபி மா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆமா, இல்லைன்னா ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு எனக்கு. இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் டெலிட் அதெல்லாம் நீங்க மறந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்டெல்லாம் வந்து 3 நாள் வந்து என்ன ஒரு பிரச்சனையே தெரியாதுப்பா, ஓடுற பாம்பு துள்ளி குதிக்கிற மாதிரி. ஆனால் இப்போ வயசாக வயசாக தான் எனக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தெரியுது. அப்படி ஒரு டே நமக்கு வருதா அப்படின்றத எனக்கு இப்போதான் அனுபவிக்கிறேன் நான் அதன்றேன். இல்லைன்னா எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, ஜாலியாக தான் இருப்பேன். அது நீ வந்து ஹெல்தி ஃபுட் சாப்பிடணும், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம தான் இருந்தேன். இப்பதான் அந்த மாதிரிலாம் தொந்தரவு வருது. அந்த மாதிரி தான் வருமா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நானுமே வந்து டாக்டர்கிட்ட செக் பண்ணா நான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்கு, எதுவும் பிரச்சனை இல்லை. அது ஏஜ்னு கூட சொல்ல மாட்டேன்றாங்க. ஏஜ்னு சொன்னாலும் ஹெல்த்தியா சாப்பிடணும், அதை விட்டு கொஞ்சம் சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, அப்படிதான் சொல்றாங்களே தவிர மற்றபடி பெருசா எதுவுமே தெரில. இப்போ உனக்கு தோசை நான் சாப்பிட்டுட்டு உனக்கு சுடணுமா இல்லை நீ சாப்பிட்டுட்டு எனக்கு சுட்டு கொடு. ஓகே, நான் டெஸ்டிங் பார்ப்பேன். இப்போ ஒழுங்கா தான் வந்துனுக்குது தோசை. நல்ல பிரச்சனை இல்லை. இந்த கல்லு சூப்பர் தான், நல்லா இருக்குப்பா. முருகலா இங்க பாரு, சாப்பிட்டு பாரு. அப்படியே வாயில அந்த குழம்புக்கு சூப்பரா இருக்கும், தேன் மாதிரி ஓடும். அதே மாதிரி அந்த குழம்புக்கும் நல்லா இருக்கும். ஆமா, அதனாலதான் சரி நைட்டுக்கும் சேர்த்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டும் எதுக்கு போய் ஓரி ஆடி நீங்கள் தேடின்னு கிடக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நேற்று மத்தியானம் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து வச்சிருந்தேன். அதே எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ளேயே வரும், அப்படியே பார்த்துக்கோங்க ஓகேவா. அதுக்கப்புறம் நைட் ஏதாவது சுவாரஸ்யமா நடந்ததுன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுவே பெரிய சுவாரஸ்யம் தான். ஆனா அது கிரீன் கலர்ல தெரிஞ்சதுன்னு சொன்னால கிடையாது. அது நம்ம லைட்டுக்கு, நம்ம கலர் லைட் எரிஞ்சுன்னு இருந்ததுல, அந்த ஷேடுக்கு அது மாதிரி தெரிஞ்சிருக்கு. நான் தான் இப்போ அங்கே போய் நின்று பார்த்தேன். ஆனால் நான் தான் உஷாரா இருக்கணும். இப்போ பார்த்தாலும் நைட்லாம் கூட அந்த லாஸ்ட் கார்னருக்கு போவேன். இதான் சொல்றேன், நீ ஒரு நாளைக்கு மிதிப்பட்டுன்னு வரப்போற. கார்னருக்கு போகக்கூடாது, முடி பார்த்துட்டேன். ஓகே, நைட்லாம் கார்னருக்கு போகக்கூடாது, கேட்டுக்கிட்டே நின்னுங்கணும் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன சம்பவம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு வந்தது நம்ம வீட்டில். ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை நாள் இப்பதான் நான் விசிட் ஆகுது. அம்மா துண்டது இவ்வளவு பெருசா வந்தது, பெருசா ஒண்ணு இல்ல, இவ்வளவு பெருசு இருந்தது. அவ்வளவு பெருசு இருந்தது. பின்ன அது பெருசு இல்லையா, ஒரு கை வந்து சிறு வயசுன்னு நினைக்கிறேன், யூத்ன்னு நினைக்கிறேன். அப்படியே சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு போய் இப்படி இருந்து காணாம போகுதுப்பா. அந்த வீடியோ போடுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இவர் அந்த தொட்டியில கை வைக்காதேன்னா அந்த தொட்டியில தான் போய் பிடிச்சி இப்படி கையில் இழுகிறது. இவர் வந்து எப்ப பார்த்தாலும் லைட்டை போடாம வெளில போவார். நான் எப்ப வெளியில போயிட்டு வந்தாலும் சரி, எப்ப வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி, லைட்டை போட்டுதான் நான் வந்து கதவு கிட்டே. ஏன்னா கதவு கிட்ட வந்து உனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருந்த இது இருக்கு, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கெல்லாம் கிடையாது பா. ஜாக்கிரதைப்பா, கால் இப்படி வைக்கிறத படுத்துன்னு இருக்கும்பா. நான் எத்தனை தடவை நாங்க அதெல்லாம் இது பண்ணிருக்கோம் தெரியுமா. படிக்கட்டுல இருந்து வாசப்படி இறங்குற இடத்துல இருக்கும். அதனால அதெல்லாம் பார்த்துதான் இறங்கணுமே தவிர சும்மா ஏனோ தானோ நைட்ல எப்படி சிறு வயசு மாதிரி குதிச்சு ஓடின்னு இருந்தேன்னு வையன், தபார்னு காலிலேயே போட்டுரும். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உன் காலில் மிதிப்பட்டு அது சாவுதா இல்ல அது காலில் மிதிப்பட்றியா நீன்ட்டு தெரியாது, புரியுதா. என்ன சொல்றது, அதெல்லாம் வந்து ஜுஜிபி மாதிரி தட்டி தூக்கி தூரம் போட்டுருவோம். இப்ப இருந்துருக்கணும், அது மட்டும் நின்று என்ன இப்படி திரும்பி பார்த்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கீச்சிருப்பீங்க. தொண்டைக்கான துணியை காண ஒருத்தன் ஓடிட்டான், அவன் ஓடுவான் தெரியும். நான் ஏன் ஓடுறேன், நான்லாம் ஓட மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மதியம் இன்னைக்கு வந்து முடியலனாலும் பரவாயில்லன்னு கடையில வாங்கி சாப்பிட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கடையில வாங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா காசு வந்து பயங்கரமா ஆகுது. இன்னொன்று வந்து குவான்டிட்டி வந்து பெருசா இல்லை. எப்ப பார்த்தாலும் அந்த ஒண்ணு மீல்ஸ் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கு, இல்லை அப்படின்னா பிரியாணி வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. வேற எதுவும் சாப்பிட்ற மாதிரி இங்க வாய்க்கு வர மாதிரி கிடைக்கல. அதனால சரின்ட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணி குழம்பு காட்டு. நேற்று போயிட்டு அந்த போத்தீஸ்ல எல்லாம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல, அதை போட்டு இன்னைக்கு போட்டு குழம்பு வச்சுட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா முளை கட்டின சுண்டல் இருக்கும், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். மத்தியானம் சாப்பாடு வச்சு சாப்பிட்டு மீதி தான். ஆனால் இன்னைக்கு நிறைய நம்ம ஸ்ட்ரென்த்தி ஐட்டம் சாப்பிட்டோம். வேர்க்கடலை சாப்பிட்டோம், ஆமா வேர்க்கடலை சாப்பிட்டோம், முலாம்பழம் சாப்பிட்டோம், முலாம்பழம் ஜூஸ், இது முலாம்பழம் இது மாதிரி பெருசா வாங்கிட்டு வந்து ஜூஸ் குடிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, சாப்பாடு அவ்வளோ மீதி இருக்கு, ஆனால் பட் சாப்பிட முடியறது இல்லை.
வீட்டில் சாப்பிட்டாலும் அந்த 4 வாய் இறங்குது, அது கூட இறங்கல. என்னப்பா இருந்தது இப்போ சைடில் இந்த முதுகிட்ட? இதுகிட்ட தான் இப்படிதான் போச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதான் பாம்பு வந்துருக்குது எங்கள் வீட்டுக்கு. அது உள்ளதான் இருக்கும். தள்ளவா காலையில் போட்டுறாதுங்க. இல்லையாப்பா, இங்கே தானேப்பா இருந்தது. அப்பா அது வேற சரக்கு புறக்குன்னு ஓடும்ப்பா. அப்படியா? அதுக்குள்ள தொடப்படுத்துறதுக்குள்ள காணாம போயிடுச்சா? அடிக்கிறதுக்கு ஒரு இது எடுத்து வைக்கணும்பா. இந்த மாதிரி இந்த தொடப்பெல்லாம் என்னத்த அடிக்க முடியும்? அதுக்குள்ள எங்கப்பா போச்சு? நான் போய் போன் எடுத்துன்னு வரதுக்குள்ள காணாம போயிடுச்சு. நான் தொடப்பம் எடுக்கிறதுக்குள்ளே காணோம். நீ போனை பத்தி பேசுற. இங்கதான் இருந்தது, இங்கதான் இருந்ததுல்ல. செடியில எங்க அது போயிடுச்சு? ஆமா, சின்னதுதான். என்னப்பா அதுக்குள்ள காணாம போயிடுச்சு? வெளில போச்சா இல்ல உள்ள அந்த சைடுல இருக்க போது பைத்தியமே கைப்பிடியில எங்காவது அடியில இருந்து போதா? அதையே தொடர இதுதான் அப்படி போச்சு. இங்க எதுவும் வரல, காட்டுறதுக்குள்ள ஓடி போச்சா? எப்படி அதுக்குள்ள போச்சு? அந்த லைட் போட்டாங்கல்ல, டக்குனு ஓடிச்சு, எஸ்கேப் ஆயிடுச்சு. வெளில போயிடுச்சோ? அதான் வெளில போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுதான் போயிருக்கு. Hey, where are you? பாம்பெல்லாம் வீட்டுக்குள்ள வர மாதிரி ஆயிடுச்சுப்பா. அதுக்குள்ள டக்குன்னு மறைஞ்சிச்சுப்பா. நீ சொன்ன மாதிரி இது உள்ள போகும். இத பாரு, இங்க அடியில பாரு. தொடாதன்னு சொல்றேன், திருப்பி அதை தொடுறா. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள போயிடுச்சா? இருக்கு, அதான் சொல்றேன். அதுல தொடாதேன்னு சொன்னா இல்லையா? அங்க பாரு போடுது. நான் தான் தொடாதேன்னு சொன்னா இல்லையா? அந்த தொட்டிய வெளில ஓடிடுச்சு. இதான் அந்த தொட்டியில தான், இந்த அடியில தான், இதுக்குள்ளதான் இருந்தது. மதியம் லஞ்ச் சாப்பாடு, சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல், முட்டை பொரியல், தயிர், உப்பு, அவ்வளவுதான் எனக்கு மதியம் லஞ்ச். இதுல எல்லாமே எதுல புரோட்டீன் இருக்குது? எல்லாமே தான். ஆனா புரோட்டீன் இருக்கா? முட்டையில மட்டும் தான் புரோட்டீன் இருக்கு. மத்தவெல்லாம் விட்டமின் டி, விட்டமின் இ அந்த மாதிரி. அதெல்லாம் உனக்கு தெரிய மாட்டேங்குது. வெறும் புரோட்டீன் மட்டும் தான் தெரியுது. பருப்பு வந்து புரோட்டீன் தான். கார்போஹைட்ரேட்ஸ். ஆமா. This is fiber. This is protein. அதான். முருங்கக்காய் அயன், விட்டமின் டி பா. அதெல்லாம் அதுக்குள்ள வரும், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்னடா எல்லாம் பாரு, ஏபிசிடி செட் வரைக்கும் ஒரு நாள் உள்ள தள்ளுவோம். அது வந்து சொல்லுவாங்களே ஏதோ ப்ரோபயோட்டிக்கா ஏதோ சொல்லுவாங்க. எது? அது புரோட்டீன் தானே? புரோட்டீன்லாம் இல்ல, பேர் வேற ஏதோ. இதெல்லாம் வந்து எதுக்கு? கர்டுக்கா? இதெல்லாம் சேர்த்திக்கணும். கர்ட்லாம் மஸ்ட் தான் ஆக்சுவலி சாப்பாட்டுக்கு. இது ஒரு மீல் பிளேட் இருந்தாலே போதுமானது. ஆமா. இதான் பக்கெட். கூட கொஞ்சம் ஒரு ஈரல் தெத்தா. ஒரு நான்வெஜ் இல்லைன்னா உனக்கு இறங்காது. அப்படிலாம் கிடையாதுப்பா. இறங்கும் இறங்கும். எப்படி இறங்க போகுது பாரு இப்போ. வயிறு வலிக்குது, ஏதோ நடக்கணுமே, ஏதோ சாப்பிடணுமே, ஏதோ செய்யணுமே அப்படின்னு. நீ உனக்கு வீட்டுல சாப்பிட்டாலே ஏதோ சாப்பிடணுமே சாப்பிட்டேன்னு வாப்பா. எனக்கு இப்படி வந்தா மட்டும் தான் எனக்கு பிரச்சனையா தெரியுது, மற்றபடி இல்ல. சரி, எனக்கு நீ போயிட்டு எனக்கு நிறைய வேலை செய்யணும் இன்னைக்கு. டெய்லி செய்யற, ஆனா சத்தியமா இவரை மாதிரி யாரும் வேலை செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வெறும் சமைக்க மட்டும் தான் செய்யற. மத்த எல்லா கை கால் வேலையும் எனக்கு 2 கை 4 கை 4 கால் உந்தும் சேர்த்து. ஆமா, கரெக்ட். அப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்களா? முக்காவாசி வேலை எனக்கு சும்மா உட்காரத்துக்கு பிடிக்காது. அது ஆக்சுவலி இப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்கிறதே எனக்கு பிடிக்காது. அதனாலதான் நான் இப்படி அப்படியே ஏதாவது நடந்துக்கின்னு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிடுவேன். வேலை முடிச்சு போயிடும் எனக்கு. கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. பட் எனக்கு காலையில இருந்துச்சு காஃபி போட்டு கொடுத்துருவாரு. யாராச்சும் காஃபி போட்டு குடிச்சா அந்த டே வந்து நல்லா இருக்கும். நம்மளே காஃபி போட்டு கொடுத்தோன்னா ஐயோ காலங்கத்தாலேயே வேலை செய்யறோமா மனசு வருத்தப்படும். நான் வெஜிடேரியன் சாப்பிடும் போது என் மனசு வருத்தப்படுமே அந்த மாதிரி. அப்படி அதனால காலையில எழுந்தோடனே காஃபி போட்டு கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் துருன்னு வேலை செய்யறதுக்கு நல்லா இருக்கும் உட்காந்து குடிச்சிட்டு. இப்ப போய் துணி அவ்வளவு துணி சேர்த்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சேர்த்தனே எனக்கு தெரியல. என்னோட நியூ ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அழுக்குல தான் இருக்குது. மழை வந்துட்டே இருக்கா. மதியத்துக்கு மேல மழை வந்துடுதா,
நான் சாவகாசமா மத்தியானம் தான் போடுறேன்னா அது அப்படியே நின்றுடுது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த வெளியில கொஞ்சம் காய போடுவோம். அது வந்து மழை வரதுனால என்ன ஆயிடுதுன்னா 2-3 நாள் ஆயிடுது காயறதுக்கு. அந்த இதுல போட்டா டக்குன்னு காய மாட்டேன்ட்டு இல்ல. அதனால இப்ப போயிட்டு என்ன பண்ற, நேரா போயிட்டு பக்கெட் எடுத்துட்டு வா, வெளில போட்டு விட்டு அடுத்த நைட்டு போட்டு விட்டு காலையில எடுத்து காய போட்டுடலாம். ஓகே என்ன புரியல. பக்கெட்ல எடுத்துட்டு வந்து ஆல்ரெடி நான் போட்டு விட்டு வந்தேன். அதை எடுத்துட்டு வந்து கீழே வச்சுட்டு இப்ப காய போட்டு போயிடலாம். நைட்டு இன்னொரு ஈடு நான் போட்டு வச்சு. நோ அவுட் சைட் நாட் அலவுட். நைட் ஆயிடுச்சு, இனிமேல் அவுட் சைட் போக கூடாது நைட்ல. ஒரு நாளைக்கு போலாம், எடுத்துன்னு வா. வேணாப்பா, அங்க பின்னாடி லைட்டை இது பண்ணணும் முதல்ல. சின்ன லைட்டா இருக்குது. அது பின்னாடி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். போய் எடுத்துன்னு வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப முடியாத ஒரு டேவா, சேட் டேவா எனக்கு ஆயிடுச்சு. நான் காலையில 6:30 மணிக்கே எனக்கு எழுந்துச்சிட்டேன். நிறைய வேலை இருந்துமே எல்லாத்தையுமே அப்படியே ஓரம் கட்டி ஒதுக்கிட்டு அப்படியே ஏதோ வந்து உடம்பு சரியில்லாத கூனி குருவி உட்காந்துன்னு இருப்பாங்களா, அந்த மாதிரி கூனி குருவி உட்காந்துன்னு இருக்கேன். ஓகே, நாளைக்காவது கொஞ்சம் தெம்பா எல்லா வேலையும் முடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டாங்கன்னு. ஓகே, பாய்.